ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? பாட்டி உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் மணிவண்ணன் அப்படின்னு ஒரு வியாபாரி இருந்தார். அவர் மனைவி பேர் குமாரி. அவங்களுக்கு 2 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் முனியன்னு ஒரு வேலைக்காரனும் இருந்தான். மணிவண்ணன் துணி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தார். அவரோட வியாபாரம் சரியாக நடக்காதனால அவர் குமாரி கிட்ட, குமாரி, நமக்கு இங்கே நிறைய நஷ்டமாயிடுச்சு. நான் பக்கத்து ஊரில் போய் வியாபாரம் செய்யலான்னு பார்க்குறேன். அது நல்லபடியாக நடந்தால் அப்புறம் உங்களையும் அங்கே கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டார். அங்கே அவருக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்தது. ஆனால் அவருக்கு திரும்ப ஊருக்கு வர நேரமே கிடைக்கல. அதனால் நீயும் குழந்தைங்களும் முனியனை கூட்டிகிட்டு கிளம்பி இங்கே வந்துடுங்கன்னு குமாரிக்கு செய்தி அனுப்புகிறாரு. சரியாக அந்த சமயத்தில் முனியனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஊருக்கு போயிட்டான். குமாரி ரொம்ப தைரியமான ஆள். அவள் 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு தனியாகவே மாட்டு வண்டியில் கிளம்பிட்டாள். வழியில் ஒரு சின்ன காடு இருந்தது. அந்த காட்டில் 3/4 தூரம் கடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு புலி உருமுற சத்தம் கேட்டுச்சு. சாதாரணமாக அங்கே புலியெல்லாம் இருக்காது அந்த காட்டில். ஆனால் அப்போ அந்த சத்தம் கேட்குது, புலி சத்தம் கேட்குது. அதை கேட்டோன்னா மாடு 2ம் பயந்து வண்டியிலேருந்து அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. ஆஹா, இப்போ என்ன செய்கிறது? புலி உருமுற சத்தம் வேற கேட்குதே அப்படின்னு குமாரி யோசித்து சட்டுன்னு பக்கத்தில் இருந்த மரத்து மேலே குழந்தைங்களோட ஏறி உட்காந்துட்டான். அந்த புலி அவங்கள பார்த்துட்டு பக்கத்தில் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் குமாரி 2 குழந்தைங்களையும் நல்லா நறுக்குன்னு வலிக்கிற மாதிரி கிள்ளி வச்சிட்றா. உடனே 2 குழந்தைங்களும் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ குமாரி, இப்படி அடம் பண்ணால் என்ன செய்கிறது? சாப்பிட புலி வேணும்னு கேட்டிங்கன்னு நேற்று தானே 2 புலி கொண்டு வந்து கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அது பத்தலையா உங்களுக்கு? தினம் தினம் புலி வேணும்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு சத்தமாக கேட்குறா. உடனே அந்த புலி, ஐயோ சாமி, இவ ஏதோ அரக்கையாக இருப்பா போல், நல்ல வேலை நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட்டமாக ஓடுது. போகிற வழியில் அதை ஒரு நரி பார்த்து, ஏன் இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த புலி, இந்த காட்டுக்கு நான் இன்றைக்கி தான் புதுசாக வந்தேன். இங்கே ஒரு அரக்கி அவளோட 2 அரக்க பிள்ளைங்களோட இருக்கா. அவள் கொன்று திங்கிறதுக்கு புலியை தேடிட்டுருக்கா. நல்ல வேலையா நான் அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. உடனே அந்த நரி, இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கியே அப்படின்னு சிரிச்சிட்டு, யாரோ ஒருத்தி உன்னை நல்லா ஏமாற்றி இருக்கா. இங்கே அரக்கியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ வா, நம்ம 2 பேரும் போய் அவங்கள கொன்று திங்கலாம் அப்படின்னு சொன்னுச்சு. உடனே புலி, ஐயையோ, நான் மாட்டேன்ப்பா, ஒன்றை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. அந்த நரி, சரி, உனக்கு நம்பிக்கை இல்லாட்டா நம்ம 2 பேர் வாழையும் சேர்த்து நல்லா இறுக்கி கட்டிடலாம், அப்புறம் நம்ம போகலான்னு சொல்லிச்சு. சரின்னு 2 பேரும் அவங்க வாழை சேர்த்து இறுக்கமாக கட்டிட்டாங்க. நரி முன்னாடி போக புலி பயந்து பயந்து பின்னாடியே வந்துச்சு. நரியும் புலியும் சேர்ந்து வர்றதை குமாரி பார்த்துட்டா. அது 2 வாழையும் சேர்த்து கட்டி இருக்கதையும் பார்த்துட்டா. உடனே, நரியே, என்ன இப்படி செஞ்சிட்ட? உங்ககிட்ட 2 புலி தானே கேட்டேன், ஒன்றை மட்டும் கட்டி கொண்டு வந்திருக்க. இப்போ என் பிள்ளைங்க அதுக்கு சண்டை போட்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு சத்தமாக கேட்குறான். உடனே புலி, அட ஏமாத்துக்கார நரியே, உன்னை போய் நம்பினேன் பாரு, நான் என்னோட காட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சது. அவள் பொய் சொல்கிறான்னு அந்த நரி கத்துனதை அது கேட்டுக்கவே இல்லை. புலி ஓட ஓட அதோட வாலில் கட்டி இருக்க நரி வழியெல்லாம் அடிபட்டுட்டே செத்து போயிடுது. கொஞ்ச நேரம் ஆனதும் குமாரி மெதுவாக குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு மரத்துலேருந்து இறங்கி நடந்து பக்கத்து ஊருக்கு போயிடுறான். அங்கே மணிவண்ணன், குமாரி அவங்க குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தைங்களா, இது ஒரு ஃபேண்டசி கதை தான். ஆனாலும் இதில் ஒரு விஷயம் மட்டும் நிஜம். ஒரு அம்மா அவங்க குழந்தைங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும் தானே? நாம் எல்லாரும் நம்ம அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறோம், ஆனால் அதை சொல்ல மாட்டோம். இனிமே
அடிக்கடி அம்மா கிட்ட லவ் யூமா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குங்க. சரியா? நாம் மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம். குட் பை.